ஹைதராபாத்தோட ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க மேலே கார்டில் வீடியோ இருக்குது பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம ஹைதராபாத்தில் சாப்பிட்ட ஸ்வச் அண்ட் ராமேஸ்வரம் ஹோட்டலோட ரிவ்யூ வீடியோ தான். ஹைதராபாத் ரீச் ஆனோன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்டது ஸ்வெச்சில் தான். ஃபஸ்ட் டே பிரேக்ஃபாஸ்ட்டும் நெக்ஸ்ட் டே லஞ்சும் நாங்கள் ஸ்வெச்சில் சாப்பிட்டோம். ஸ்வெச்சில் செல்ஃப் சர்வீஸ் தான். நீங்கள் டேரெக்டாக பில் கவுண்டரில் போய் உங்கள் மெனுவை சொல்லி பில் ஜென்ரேட் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா இவங்க டெடிக்கேட்டடாக ஒரு மிஷின் வச்சிருக்காங்க. அதில் உங்கள் மெனுவை சூஸ் பண்ணி நீங்கள் பில் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். செப்பரேட்டாக ஒரு டிஷ்ஷுக்கும் கவுண்டர் வச்சிருக்காங்க. நீங்கள் பில்லை கொடுத்தீங்க அப்படின்னா டிஷ்ஷை கொடுப்பாங்க. நீங்கள் எடுத்துகிட்டு போய் டேபிள் உட்காந்துக்கலாம். மேனுவலாக ஆர்டர் எடுத்தால் ஆர்டர் மாறி போகிறது இல்லை ஆர்டர் தப்பாக கொடுக்குறது அந்த மாதிரி இஷ்யூலாம் அதில் வராது. குட் ஐடியா. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. எந்த ஒரு குறையுமே இல்லை. பேசிக்காகவே ஹைதராபாத்தில் தெலுங்கு சைடு வந்தால் ரொம்ப காரமாக இருக்கும்னு ஒரு மித்து இருக்குது. ஸோ அந்தளவு இங்கே காரம் எதுவுமே இல்லை. எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் ஸ்வச். ஆனால் இங்கே லஞ்சுக்கு பெருசாக நிறைய ஐட்டம் எதுவுமே இல்லை. ஒன்லி லிமிட்டட் ஐட்டம்ஸ் தான். ஸோ லஞ்சுக்கு ஸ்வச் நாட் ரெக்கமெண்டபிள். உங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. அண்ட் டேஸ்ட் வைஸும் அவ்வளோ நல்லா இல்லை. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்வச் ஒரு தரமான பிளேஸ். ஹைதராபாத் போனீங்கன்னா மஸ்ட் இங்கே பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோட்டல் த ராமேஸ்வரம் கேஃபே. இங்கே நாங்கள் ஃபர்ஸ்ட் டே லஞ்சும் நெக்ஸ்ட் டே பிரேக்ஃபாஸ்ட்டும் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸ்வெச்சில் பார்த்த அதே பிஸ்னஸ் மாடல் தாங்க இங்கேயும். செல்ஃப் சர்வீஸ் கவுண்டரில் போய் பில் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா பில் எடுக்க ஒரு மிஷின் இருக்கும். ஃபுட் டேஸ்ட் வைஸ் ஸ்வெச்சும் ராமேஸ்வரம் ஒன்றுக்கு ஒன்று சலிச்சதில் ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. ராமேஸ்வரம் கேஃபேல கம்பேரிட்டிவ்லி காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா டேஸ்ட் வைஸ் பக்காவாக இருந்துச்சு. ராமேஸ்வரத்தில் கொஞ்சம் காரம் தான் அதிகம். ராமேஸ்வரம் கேஃபேல எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க புளியோதரா. நீங்கள் போனீங்கன்னா மஸ்ட் ட்ரை பண்ணீங்க. ராமேஸ்வரம் கேஃபேல பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெண்டுமே ட்ரை பண்ணுங்க. சூப்பராக இருக்கும். கமிங் டு த கன்க்ளூஷன், ஸ்வெச்சில் பிரேக்ஃபாஸ்ட் வச்சுக்கோங்க, ராமேஸ்வரத்தில் லஞ்சை வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா ராமேஸ்வரத்திலே பிரேக்ஃபாஸ்ட்டையும் லஞ்சையும் வச்சுக்கோங்க. இந்த ஸ்பாட்டில் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் கமெண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி வீடியோ சந்திப்போம். கார்த்திக்.